பேரம் பேசுறது திமுகவுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால தான் அவங்க இப்போ தேமுதிக கொண்டு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் கொண்டு ஆதவர்ஜுனா காங்கிரஸோட இந்த காணொலி பதிவு செய்கிற இந்த நேரத்தில் அவர் பேசிக்கணும். இந்த முறை அவர்கள் வந்து பிஜேபி சார்ந்த கூட்டணி வரவிடக்கூடாதுன்றது திருமாவர்களுடைய இப்போ தொகுதி பங்கீடு இருக்க சின்னத்தில் எப்படி நிற்க வைக்கிறது, சீட்டில் பிரச்சனை இல்லை, சின்ன அந்தந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறது, அது அவங்களுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் குறித்தான அப்டேட்களை வழங்கவிருக்கிறார் நமது ஆசிரியர் விஜயராண அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு மாதம் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ஒரு இழுபறியாக இருக்குது. விஜய் கூட போகலாமா, இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு பல முரண்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட வந்து செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கிற மாதிரி பல தகவல் வருது. என்னதான் முரண் நடந்துட்டு இருக்காங்க கூட்டணிக்குள்ள? 2 நாளைக்கு முன்னாலேயே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான ஒரு தொகுதி முதல்ல கவுண்டிங், அவங்க என்ன தொகுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 25 தொகுதிகள் சொல்லப்பட்டிருக்குது. அது கிரீஷோடங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பேட்டி அளித்ததை நம்ம ஊடகங்கள் வந்ததை பார்த்தோம். திமுக தரப்புலேருந்தும் அதை தான் சொன்னாங்க. 25 ஒரு ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா யாருக்கு? இப்போ இதுதான் திமுகவுடைய கேள்வி. நீங்கள் வேறு யாருக்கு இப்போ ஒரு ப. சிதம்பரத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்லை திருநாவுக்கரசுக்கு கொடுக்குறீங்களா, யாருக்கு கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுங்க. அவங்க யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் டேட்டா சென்டர் இவங்களுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் கொடுக்குறோம். இவங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்து அவங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய யாருக்கு அப்படின்னா நாங்கள் தர தயாராக இருக்கோம். ஆனால் இன்னும் சில பார்ட்டு இன்னும் பீப்புள், இன்னும் மாணிக் தாகூர் இவங்க எல்லாமே வந்து இப்படியே தான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. இல்லை, நமக்கு இந்த மாதிரி சரியாக இருக்காது, நமக்கு வந்து இப்படியே இருந்தால் இப்படியே நம்ம போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தீவிரமான ராகுல் காந்தி பிரிவு இப்படி தான் பேசுகிறாங்க. சோனியா காந்தி, கார்கே இந்த மாதிரி இருக்கவங்க அவங்க வந்து இல்லை நம்ம ப. சிதம்பரம் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான் என்றைக்குமே கூட்டணி கணக்காக இருக்கும். அது தொடக்க காலத்தில் இருந்த ஒரு முறை அவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கும்போது கூட ஜெயலலிதா அவருக்கு கூட்டணி போகும்போது இவர் ப. சிதம்பரம் வந்து திமுக பக்கம் வந்துட்டார். அந்த கூட்டணியில் 2001 திமுக பக்கம் வரும்போது பிஜேபி இருந்தது, என்டிஏ கூட்டணி தான். இவர் காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு சொல்லி அவர் போய் பிஜேபி இருக்கிற பகுதிகளெல்லாம் அவர் கேன்வாஸ் பண்ணல, ஆனால் அது ஒரே இடத்துல இருந்தார் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வேளை வந்து இவர்கள் ஸ்டாண்டர்டாக இப்போ அது ப. சிதம்பரத்தினுடைய டீம், செல்வ பெருந்தகை, இன்னும் சில பேர் இப்போ கோபன் மாதிரி இருக்கிறவரெல்லாம் போய்ட்டு கொடுக்கும்போது கும்பிட்றாங்க. நம்ம போய் என்ன இருக்குது தாவேக்காவில் நம்ம போய் அங்கே பேசுகிறது, நேற்று முளைச்ச காலம் அப்படின்லாம். ஆனால் இப்போ மாணிக் தாகூர் இதில் கடந்த காலத்தில் அவர் பேசாமல் கம்முன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போய் மீட் பண்ணார். அது ஸோ இப்போ 2 டீம் 2 பக்கம் பேசிகிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஆதவர்ஜுனா ஹைதராபாத்தில் ஒரு டீமோட பேசிகிட்டு இருக்கிறாருன்றது உண்மை. இப்போ சார் என்ன சார் கூட்டணி முடிவாயிடுச்சா? இல்லை, 2 பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிறத வச்சு பேரம் பேசுறது திமுகவுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால தான் அவங்க இப்போ தேமுதிக கொண்டு வந்துட்டாங்க, ஓபிஎஸ் கொண்டு அவங்க வந்தால் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா கிளம்புறதா கிளம்பட்டும் அப்படின்றது அவங்க நிலைப்பாடாக, திமுக நிலைப்பாடாக இருக்குது. இப்போ வந்து கடந்த ஒரு 2-3 தேர்தலாக பார்க்குறோம், ஒரு 60 சீட் கொடுத்துருக்காங்க, 45, போன தேர்தலில் 25 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து திடீர்னு ஏன் இவ்வளோ சீட்டு வேணும், 2 ராஜ்யசபா சீட்டில் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு இந்த மனநிலையிலுக்கு என்ன மாற்றம், இவங்க என்ன பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இல்லை, அப்படி இப்படியே நம்ம போயிடுவோம். நம்ம வந்து இப்போ 63 சீட்டு எல்லாம் கொடுக்குற பொழுது அன்றைக்கி வந்து ஒருங்கிணைஞ்சு இப்போ மூப்பனார் தனியாக பிரிச்சுட்டு வரும்போது தனியாக ஒருங்கிணைந்த காங்கிரஸ் இருந்துச்சு. எங்களுக்கு நாம் அதை இன்க்ரீஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த 63 சீட்டுனால தான் திமுக தோற்றுது. நம்ம வந்து நான் வந்து எப்போயும் டேட்டாவை நம்ம நடுநிலையாக தான் பார்ப்போம். அப்போ திமுகவினுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. என்றைக்குமே கூட அது அதிமுக கூட்டணியும் சரி, பிஜேபி இப்போ 40 சீட்டு, நீங்கள் ஒட்டுமொத்தமாக 50-60 சீட்டு கூட எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கூட்டணி இப்போ டிடி நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம். இது மாதிரி கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே புதிய தமிழ் கிருஷ்ணசாமி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கிறாரு. இப்போ இது ஜனநாயக பேரவை, ஒவ்வொரு தமிழ் மாநில காங்கிரஸ், இதுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துக்குறோம், நாங்கள் தாமரையில் நிற்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிறாங்க. இங்கே வந்து அதிமுக வந்து என்ன சொல்லுது, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய தாமரை சின்னத்தை மட்டும் நீங்கள் நில்லுங்க, நாங்கள் அவங்களெல்லாம் ரெட்டலையில் நிற்க வச்சுக்கிறோம். இப்போ கடந்த முறை டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ரெட்டையில் தான் நின்றுச்சு, பல கூட்டணி கட்சிகள் ரெட்டையில் தான் நின்றுச்சு. இது இங்கே பிரச்சனை. திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய கூட்டணி கட்சிகள் போன முறை அவர்கள் கூட்டணி இல்லாத இப்போ முஸ்லீம் லீக்கு, மனிதநேய மக்கள் கட்சிகள்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க 6 தொகுதியில் குறைக்க முடியாது. 4 தொகுதிகளில் வந்து மதிமுகவோட பேசுகிறத நம்ம, அதுவும் அவங்களால என்ன வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படி வச்சுக்கிங்க அப்படின்னு கேட்குறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருவேளை காங்கிரஸ் வெளியே இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் அவங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்துட்டு, இன்னும் சில தொகுதிகளில் போன முறை விசிகாவுக்கு வந்து 4 தொகுதிகள் வந்து இதில் அவர்களுடைய பானை சின்னத்தில் 2 தொகுதியில் வந்து உதயசூரியன் அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அவங்க அந்த கணக்கு தான் சொல்லுவாங்க.
நீங்கள் இப்போ இருக்கிற நெருக்கடியில் ஆட்சி அதிகாரத்தை கைவிட்டுடக்கூடாது, அதனால் இந்த ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்க அந்த மாதிரி பேசுவதற்கு. அதில் திமுக தயாராகிடுச்சு. இந்த பக்கம் தீவிரத்தன்மையோட ஆதரவுச்சுன்னா காங்கிரஸோட இந்த காணொலி பதிவு செய்கிற இந்த நேரத்தில் அவர் பேசிக்கணும். இப்போ வந்து அன்புமணி அவர்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாரு ஏடிஎம்கேல போய். இப்போ ராமதாஸ் அவர்கள் டிஎம்கேவோட பேசுகிற மாதிரி பல தகவல் வந்துச்சு. இப்போ வந்து டிஎம்கே கூட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் தகவல் நாமளும் பெறுகிறோம். அதில் வந்து திருமா அவர்களை வந்து சமாதானப்படுத்துவதற்கு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த அகாமடேஷன் ஒன்றும் பண்ணி அவர் வந்து இல்லை நாங்கள் பாமகன்றதே அப்புறம் அங்கே போயிடுச்சு, அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், அது வந்து அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை நம்ம போகிறத நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் அப்படி பேசியிருக்கிறதாகவும், தொகுதிகள் குறைவாகவும் அவர் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்பதற்கு உங்கள் ஆதரவாளர்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுது. அதனால் அதுவும் வாய்ப்பு இருக்குது, ராமதாஸ் அவர்கள் திமுகவோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து திருமா அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, அதிகாரத்தில் நாங்கள் பங்கு ஏற்கல, எப்பயும் போல் எங்களுக்கு நடக்கிறது பேரமெல்லாம் இல்லை, எவ்வளோ சீட்டுன்னு தான் நாங்கள் பேரமெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து உள்ளே என்ன பேசுகிறாரோ தெரியல, வெளியில் வந்து நாங்கள் வந்து தான் ரெடி, தொகுதி பிரச்சனை இல்லை, நாங்கள் அதிகாரத்தில் கேட்கல, அதுக்கான காலம் இன்னும் வரல, கணியணும், எனக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் அவருடைய கருத்தாக இருக்குது. இது வந்து சரியான சுச்சுவேஷனில் இந்த முறை அவர்கள் வந்து பிஜேபி சார்ந்த கூட்டணி வரவிடக்கூடாதுன்றது திருமா அவர்களினுடைய வைகோ அவர்களினுடைய எண்ணமாக இருப்பதை நம்ம வந்து உள்ளும் புறமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்தாங்க. அப்போ வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கல? அது வந்து தொகுதிக்கு வந்து அவர்கள் கொடுப்பதற்கு இந்த ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நாங்கள் ரெட்டலையில் எங்களுடைய கூட்டணி கட்சியை நிற்க வச்சுக்கிறோம், இது அவர்களுடைய ஒரு முதல் கருத்து. இல்லை நீங்கள் கொடுங்க, நாங்கள் தாமரையில் நிற்க வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இல்லை தாமல் நிற்க வச்சு அவங்களோட அது மட்டும் தொகுதியும் உங்களுக்கு வந்து இப்போ மயிலாப்பூர், சிங்காநல்லூர், கோவை தெற்கு இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் அதிமுகவிற்கு பலம் வாய்ந்த தொகுதிகள். அதை அவங்க வந்து கேட்குறாங்க, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி கொங்குல சில தொகுதிகள் வந்து சேலம் மாதிரியான தொகுதிகளிலேருந்து ஆரம்பித்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பரங்குன்ற தொகுதி கூட பாஜக கேட்குது. இல்லை எங்களுக்கு வந்து ராஜ்சத்தியன் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து சீனியர் ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால் நாங்கள் இந்த மாதிரி இப்போ தொகுதி பங்கீடு இருக்க சின்னத்தில் எப்படி நிற்க வைக்கிறது, சீட்டில் பிரச்சனை இல்லை, அந்தந்த சின்னத்தில் நிற்க வைக்கிறது, அது அவங்களுக்குள்ள ஒரு ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது தொகுதி விஷயங்கள் தான். அதை வந்து இவர் தரப்பில் அவர் போய் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறார். 35 தொகுதிகள் வரைக்கும் பாஜக நிற்பதாக நம்ம கேள்விப்படுறோம். சார், தேர்தல் பல அப்டேட்டுகள் நேயர்களுக்கு கொடுத்தீங்க கூட்டணி விஷயமா. உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.